இவரு வந்து செல்ஃபை ஓப்பன் பண்ண வரான், அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு மூடியை வச்சு வரான். 2 நாள் பொறுத்து பார்த்தா அவர் இதில் வெளியிடு வரான். அதுக்கு எத்தனை லைக் எல்லாமே திட்டமிட்டு செய்யப்படுகின்ற செட்டப். இதில் ஒரு டான்ஸ் ஐட்டம் டான்ஸ் கண்டிப்பாக வச்சுருவான். அது மாதிரி செல்வராஜ் கேட்டிருக்காப்புல, அது இணையா வருஷம் பூரா ஒரே பொண்ணு 50 ஆண்கள் சேர்ந்து ஆடுறாங்கன்னு. அந்த சினிமா தானே நீங்கிற சார். ஆதவர்ஜனா வந்து நம்ம எல்லாருமே வந்து அந்த ஆணவ படுகொலை விஷயத்தை விஜய் விமர்சிச்சுட்டு இருந்தோம். அப்பயும் வந்து தீர்மானம் நிறைவேற்றலை, தீர்மானம் வந்து அறிக்கையாக கொடுத்தாங்கன்னு சொல்கிறப்போ இன்றைக்கி வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காரு சார். அதாவது இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து தனி சட்டம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸை வந்து உச்சநீதிமன்றம் பல்பு வாங்கிட்டு வர போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் போய் பல்பு வாங்கிட்டு வர போகிறாங்க. சும்மா இது விஜய் கூட அவர் கேட்டாலும் தெரியும், அவருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 பேரும் கேட்டாலும் கேஸ் போட்டோம்ல, அவங்க தானே தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு போயிடும். இது வரைக்கும் உண்மையா பொய்யா தெரியாதுல்ல. ஆதவர்ஜுனாவது கேட்குற இடத்துல இருக்காரா? இல்லை, அவர் மறுப்பும் தெரிவிக்கல. அதுக்காக நம்ம உருட்டலாமா? ஆதவர்ஜுனா ஒரு கொலை செய்து விட்டார், அவர் அதை பார்த்தே இருக்க மாட்டார், அவர் தான் மறுப்பு தெரிவிக்கலையே, அதனால ஆதவர்ஜுனை கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கலாமா? பத்திரிகையாளருக்கு என்ன பண்ணணும் சார், இந்த மாதிரி எவனோ ஒரு பைத்தியக்காரன் போட்டுக்கிறான், அது உண்மையா பொய்யா அப்படின்னு யார்கிட்ட? பொதுச் செயலாளர்கிட்ட கேட்கணும். அவர் என்ன சொல்லுவார்? தலைவர் இருக்கிறது தான் எல்லாம் முடியும். நீங்கள் நல்லா தேறிட்டீங்க. எது இருந்தாலும் தலைவர் அவர்களை கேட்டு தான் நம்ம சொல்ல முடியும். தலைவர் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் தலைவர்கிட்ட சொல்லிடுவோம், தலைவர் அதை சொல்லுவார். அதனால் தலைவர் கேட்காம எதுவும் சொல்ல முடியாது சார். ஆணவ கொலை சம்மந்தமாக எது இருந்தாலும் தலைவர்கிட்ட தான் கேட்கணும். 67 77 77 67 67 77 2026 அப்படின்வார் சார். அது இல்லை சார், இந்த ஆணவ கொலை சம்மந்தமாக உச்சநீதிமன்றம் அதாங்க 67 77 2026 இப்போதைக்கு இதுதான். 101 வயசான பிறகும் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு அப்படி பார்க்குறீங்க. அவர்கிட்ட காசு இல்லை, காசு இருந்தும் அவர் அங்கே இருந்தார்னா சொல்லலாம். ஆனால் அவர் அப்பழுக்கற்ற தலைவர், அதனால் வந்து நம்ம அவரெல்லாம் நீங்கள் வந்துட்டு இப்படி இது பண்ண முடியாது. மற்றவர்கள் கொளுத்த பணம் வச்சுருக்காங்க, உயிர் பயம் இருக்குது, அரசு மருத்துவமனை நம்பிக்கை இல்லை, அதனால் அவர்கள் போய் ரேலா அப்போலோ எங்கெங்கே இருக்குதோ அங்கே போய் படுத்துக்கிறாங்க. அப்போ இவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோன்றது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏறத்தாழ 18 ஆண்டுகள் தலைமறைவாகவும் சிறை தண்டனையும் அனுபவிச்சிருக்காரு, சுதந்திரத்துக்கு முன்பும் பின்பும். இவருக்கும் சங்கரியாக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமை. கொள்கை தலைவர்கள் அவங்கள்ட்ட இருந்தவங்கன்னா குயிலியுடைய தியாகம் வேற லெவலு. வெள்ளக்கார சண்டை போடுறாங்க, ஒரு ஆயுத கடங்கு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. அவங்களும் அவங்க கணவரும் உடம்புல குண்டை கட்டிட்டு நேராக போய் பாஞ்சிட்டாங்க. ஆயுத கடங்கு முதல் தற்கொலைப்படை வீரர்னு அவங்கள தான் இருப்பாங்க. அவ்வளோதான், செதறிச்சு. இவரு வந்து செல்ஃபை ஓப்பன் பண்ண வரான், அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு மூடியை வச்சு வரான். 2 நாள் பொறுத்து பார்த்தா அவர் இதில் வெளியிடு வரான். அதுக்கு எத்தனை லைக் எல்லாமே திட்டமிட்டு செய்யப்படுகின்ற செட்டப்புகள். சார், இந்த லைக்ஸ் ஓட்டா மாற போறது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லை சார், அப்புறம் எதுக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்ட்டு இருக்கு. இந்த லைக்ஸை பார்த்துட்டு விஜய்க்கு அவ்வளோ ஒரு பெரிய இது இருக்குது. 10 கோடி பேர் விரும்பிட்டாங்க. மக்கள் தொகையை 7.5 கோடி தான். இப்போ 10 கோடி எங்கே போகிறது? விரும்பிட்டான். இந்த மாதிரி இவர்களால் இறங்கி வேலை செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சினிமாத்தனம் தான் இது எல்லாமே. இப்போ படம் வருதுன்னா எப்படி சொல்லுவாங்க? கூஸ் பம்பு நான் எதிர்பார்க்குறோம், அப்படி பண்ண போகுது, இப்படி பண்ண போகுது, ஆச்சா பூச்சான்றோம். இதை நம்பி ஃபஸ்ட்டு 1 வாரம் 10 நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணுவாங்க எல்லாருமே. 1 வாரத்துக்கு 1 நாளைக்கு 2000 ஸ்க்ரீனு, 5 காட்சி. முதல் 2-3 நாளைக்குன்னா 5 × 2000 10,000 ஸ்க்ரீனு. 10,000 ஸ்க்ரீன்னா 10,000 இது தடவை அவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்க, துட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி 3 நாளைக்கு பண்ணாங்கன்னா ஸ்பெஷல் ஷோ போட்டு ஓட்டினாங்கன்னா, இப்போல்லாம் 2 நாள் 1 நாள் ஆகிட்டாங்க. அப்படி ஓட்டினால மற்ற நாள் 4ன்னு வச்சுக்கோங்க. 10,000 8,000 8,000னா 26,000 ஸ்க்ரீன் 3 நாளில். இது எதுக்கு சமம்னா, ஒரு அந்த காலத்தில் படம் வருதுல்ல, இப்போ 100 நாள் ஓடிச்சு, 175 நாள் ஓடிச்சுன்னு. அப்போ தமிழ்நாட்டில் மொத்த தேட்டருங்கன்னா 150 அப்படி தான் இருக்கும். அப்போல்லாம் ஸ்பெஷல் ஷோலாம் போட மாட்டாங்க. 3 காட்சி எப்போவாவது தான் ஸ்பெஷல் ஷோ இருக்கும். அப்போ 3 காட்சினா 150 தேட்டர்னே வச்சுக்கோங்க, அதிகபட்சம் சொல்கிறேன். 3 காட்சினா 450. ஒரு நாளைக்கு 450 ஷோ தான் ஓடும், ஸ்க்ரீன் தான். இவன் இங்கே ஒரு நாளைக்கு 10,000. அப்போ 450னா 10,000 கணக்கு போட்டிங்கன்னா 500ன்னு வச்சா கூட 20 நாளைக்கான இதை ஒரு நாளில் எடுத்துடுறான். அப்போ 3 நாள் ஓட்டினா 60 நாள் ஓடின கலெக்ஷனை 3 நாளில் எடுத்துடுறான். தெரியுதா? அப்போ அதுக்கு பிறகு ஒரு ஆடியன்ஸ் பார்ப்பான். ஒரு வாரம் படம் நல்லா இல்லைன்னு சொன்னாலும், நல்லாவே இல்லை படம், பைத்தியக்கார மாதிரி எடுத்து வச்சுக்கிறானா அப்படின்னு. நீ எங்கே போகிற? இன்னைக்கு நைட் ஷோ பார்க்குறேன்ல, ஏண்டா படம் நல்லா இல்லைன்னா அதுக்காக சும்மா ஒரு என்னன்னா பார்த்துட்டு வரலாம்ல, இப்படி போகிறோம் இருக்கான். இது ஒரு வாரம் ஓடும். அப்போ 150 நாள் 160 நாள் கலெக்ஷனை ஒரு வாரத்தில் ஸ்க்ரீன் போட்டு எடுத்துருவாங்க. இப்படி எடுத்த இந்த மாதிரி வர்றதுக்கு, இதை புக் பண்ணுறதுக்காக தான் முன்கூட்டியே செலவு பண்ணி இன்ஃப்ளூயன்சரில் வச்சுக்கிட்டு வேறு லெவல் அது இதுன்னு டீசர் விட்டு அதை விட்டு. டீசர் 1 கோடி பார்வையாளர்களை பெற்றது, 2 கோடி. தெரிதா? இப்போ கூலி ஏதோ ஒரு பாட்டு வந்தது,
இத்தனை கோடி போயிடுச்சு. இது எல்லாமே அதுதான். அப்போது இந்த மாதிரி பண்ணி செயற்கையாக ஒரு இதை உருவாக்கி அதற்கு பணம் செலவழித்து கொஞ்சம் இந்த இதுக்குள்ள செலவழிச்சிட்டு நிறைந்த லாபத்தை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்போம். ஓகே. நம்மளும் என்ன பண்ணுவோம், நான் படத்தை வச்சுக்கிறேன் பைத்தியார படம். நீ என்ன பண்ண 3 பேர் போகணும்ல, எவ்வளோ 1500 ஒரு டிக்கெட்டு 4000. இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த 100 நாள் 150 நாளாக ஒரு வாரத்தில் எடுக்கிறாங்கல்ல, இதுக்கு கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்க ரேட்டு ஒரு ரேட்னா இவர்கள் விற்கிறது அந்த லாபம். இன்னைக்கு சினிமா தொழில் மாதிரி வருமானம் உள்ள தொழில் எதுவுமே கிடையாது. இதில் பேன் இண்டியான்னு எடுக்கிறானா, அவனுக்கு எல்லாம் ரிட்டையர்ட் பார்ட்டியில் தான் இருக்கும். அது வீட்டில் உட்காந்துருக்கும். அதை கூப்பிட்டு வந்து 4 கோடினா அது பெருசாக இருக்கும். அது 4 சீன் வரும்ல. நாகார்ஜுனா என்ன பண்ணியிருந்தார், வீட்டில் உட்காந்துட்டார். அந்த பையனாவது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு இப்போ என்ன உருண்டு போகிறனாலும் 2 கோடி 3 கோடி கிடச்சா பெரிய விஷயம் கேரளாவில். அவனுக்கு ஒரு 3 கோடி. அப்புறம் வேறு யார், நாகார்ஜுனா அமீர் கான். அவர் துட்டே வாங்க மாட்டேன்ட்டாரான். முடிஞ்சிச்சா அந்த வகையில் லாபம். வேறு உபேந்திரா, அவன் தான் இருக்கிறதுல டாப் மோஸ்ட் சம்பளம். ஏன்னா அவன் தான் இப்போ டாப்பில் இருக்கிறான். அது அப்புறம் ரஜினி, கொஞ்சம் சில்லறைகள் எல்லாம் போட்டு இப்போ இந்த முதலீடுகள் இது எல்லாம் போட்டு எடுத்தால் எல்லா ஸ்டேட்லேயும் இதே மாதிரி வருமானம். யோசிச்சு பாருங்கள். டப்பிங் மட்டும்தான் மாறுது, வேறு என்ன மாறுது? பாட்டியும் டைப்பிங். இதில் ஒரு டான்ஸ் ஐட்டம் டான்ஸ் கண்டிப்பாக வச்சுருவான். அது மாதிரி செல்வராஜ் கேட்டிருக்காப்புல, அது இணையா வருஷம் பூரா ஒரே பொண்ணு 50 ஆண்கள் சேர்ந்து ஆடுறாங்கன்னு. அந்த சினிமாவில் தானே நீங்கிற ஒரே ஆள் பார்த்து வரும் கொஞ்சம் இன்னும் கமர்ஷியல் ஆகல. ஒரே ஆளை 50 பேர் ஏன்டா அடிக்கிறீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறாரு. இப்போ தான் இதுக்கு வந்துக்கிறாப்புல. ஒரு ஐட்டம் வந்து 10 ஐட்டம் டான்ஸ் வச்சுக்கின்னு 50 பேர் ஆட விட்றியா? ஒரு ஹீரோ அப்புறம் 50 பேர் அடிப்பாருன்னு கேட்க முடியும். என்ன அடித்தாலும் 10 பேர் மேலே வந்து அம்மிக்கிட்ட என்னங்க பண்ணுவீங்க? நாங்கள் தான் அமுக்க விடாமல் அடிப்போம்ல. வந்தோடனே அடிச்சோன்னா அவர் பறந்து போய் உளுந்து எந்திரிச்சு வரத்துக்குள்ளே இந்த கேப்பில் ஒரு அடிச்சிடுவோம்ல. எத்தனை ஷாவ்லின் டெம்பிளை பார்க்குறது, அதை கேலி பண்ணியிருந்தோம் ஷாவ்லின் டெம்பிள் படத்தை. சரி, அவன்கிட்டயாவது ஒரு கலை இருக்குது, ஏதோ அவன் பண்ணுறான். உன்கிட்ட கலையே இல்லையே. ஆனால் வந்து இது ஒரு இது. இப்போ இந்த மாதிரி இதுக்கப்புறம் சேட்டலைட்டு, எல்லா மொழியிலையும் சேட்டலைட் உரிமை, ஓடிடி, அப்புறம் யூடியூப்பில் வர வருமானம், சாங்கு யூடியூப்பில் போட்டு அதில் வரும். இப்படி பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அப்போ செலவழிக்க மாட்டாங்க. இதே வேலையை தான் அரசியலில் பண்ண பார்க்குறாங்க. ஓகே, கொஞ்சம் பணம் செலவழித்து பெரிய அளவில் வாக்குகளை எடுக்கலான்னு. இதுன்னு அதான் இங்கே கண்டுபிடிச்சிடறாங்க. ஓகே சார். ஆதவர்ஜனா வந்து நம்ம எல்லாருமே வந்து அந்த ஆணவ படுகொலை விஷயத்தை விஜய் விமர்சிச்சுட்டு இருந்தோம். அப்பயும் வந்து தீர்மானம் நிறைவேற்றலை, தீர்மானம் வந்து அறிக்கையாக கொடுத்தாங்கன்னு சொல்கிறப்போ இன்றைக்கி வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காரு சார். அதாவது இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து தனி சட்டம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸை வந்து உச்சநீதிமன்றம் பல்பு வாங்கிட்டு வர போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் போய் பல்பு வாங்கிட்டு வர போகிறாங்க. சும்மா இது விஜய் கூட அவர் கேட்டாலும் தெரியும். அவருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாலு பின்ன கேட்டாலும் கேஸ் போட்டோம்ல, அவங்க தானே தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு போயிடும். அதிகபட்சம் நோட்டீஸ் அனுப்புவாங்க, இவங்க ஏதாவது பதில் சொல்லுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சது கதை. அது மாதிரி தனிச்சட்டம் ஏற்றுறோன்னு சட்டம் போடுன்னுலாம் உச்சநீதிமன்றத்தை கேட்கவே முடியாது, தள்ளுபடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உச்சநீதிமன்றம் தலையிடாது. அதனால் அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது சும்மா அவர்களுடைய அஃபிஷியல் பேஜில் அறிவிச்சிருக்காங்களா? இல்லை. எவனோ ஒருத்தன் போட்டான், அதை எடுத்துகிட்டு மீடியாக்கள் உருட்டுறாங்க, அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. சார் ஆனால் பொதுச்செயலாளர் சார் அவர் எதாவது போட்டிருக்காரா நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன்னு? அதை தான் நான் கேட்குறேன். போடல. அப்புறம் வேறு யார்? அப்படி எப்படி சொல்கிறீங்க? எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்க? உச்சநீதிமன்றம் பட்டியலிடப்பட்டிருக்கா? இல்லை. ஆதவர்ஜுனா அவருடைய ஏவார் இவர் போட்டிருக்காங்க, தாவேக்கா அப்படி ஏதாவது? எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத எவனோ ஒருத்தன் ட்விட்டரில் போட்டான்றதை தூக்கிட்டு அவனும் உருட்டுவானுங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. நீங்கள் ஏன் உருட்டுறீங்கன்னு கேட்குறேன். இது வரைக்கும் உண்மையாக பொய்யா தெரியாதுல்ல. ஆதவர்ஜுனாவது கேட்குற இடத்துல இருக்காரா? இல்லை, அவர் மறுப்பும் தெரிவிக்கல. அதுக்காக நம்ம உருட்டலாமா? ஆதவர்ஜுனா ஒரு கொலை செய்து விட்டார், அவர் அதை பார்த்தே இருக்க மாட்டார். அவர் தான் மறுப்பு தெரிவிக்கலையே, அதனால் ஆதவர்ஜுனா கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கலாமா? அவர் ஏன் மறுப்பு தெரிவிக்கல? ஆக்கா நல்லா உருட்டுறாங்கடா, உருட்டுட்டோம், உருட்டி கட்டி முடிச்சு அவங்களே ஆரம்பித்து அவங்களே முடிச்சிடுவானுங்க அப்படின்னு கூட இருக்கலாம்ல. அவர் ஏன் மறுப்பு தெரிவிக்கணும்? நீ போகிறதெல்லாம் மறுப்பு தெரிவிக்கணும் அவருக்குன்னு அவசியம் இருக்குது. நீ ஏன் கேட்கல? பத்திரிகையாளருக்கு என்ன பண்ணணும்? சார் இந்த மாதிரி எவனோ ஒரு பைத்தியக்காரன் போட்டுக்கிறான், அது உண்மையாக பொய்யா அப்படின்னு யார்கிட்ட? பொதுச் செயலாளர்கிட்ட கேட்கணும். அவர் என்ன சொல்லுவார் சொல்லுங்கள். தலைவர் இருக்கிறது தான் எல்லாம் முடியும். நீங்கள் நல்லா தேறிட்டீங்க. எது இருந்தாலும் தலைவர் அவர்களை கேட்டு தான் நம்ம சொல்ல முடியும். தலைவர் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் தலைவர்கிட்ட சொல்லிவிடுவோம்.
தலைவர் அதை சொல்லுவார். அதனால் தலைவர் கேட்காம எதுவும் சொல்ல முடியாது. சார் ஆணவ கொலை சம்மந்தமாக எது இருந்தாலும் தலைவர்கிட்ட தான் கேட்க முடியும். சார் இந்த ஆணவ கொலை தலைவர் தான் சொல்லுவார். நீ 1000 தடவை கேட்டாலும் இதே தான், அச்சா போயா அப்படின்ட்டு விட்டு வரணும். அடுத்து வேற யார்கிட்ட வழக்கு போட்ட, வழக்கு யார் போட்டான்னு நீங்கள் இப்படி ஆதவர்ஜுன்னு சொல்லுவீங்க? செய்திகள்லாம் தான் சார் ஆதவர்ஜுன் ஏன் வழக்கு போட்டிருக்கு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஆள் யாரோ ஒரு ஆள் வழக்கு போட்டிருக்கு தான் சொல்லியிருக்காப்புல. ஆதவர்ஜுனான்னு சொல்லி நீங்களாம் எப்படி ஆதவர்ஜுன்? போட்டோ போட்டு நிறைய போஸ்ட் வெளியாயிடுச்சு சார். இப்போ உங்களை மாதிரியே கொஞ்சம் பேர் ரெடி பண்ணிட்டுக்கிறாங்களே, வழக்குனா ஆதவர்ஜுனா அப்படின்னு. சரி, அப்போ ஆதவர்ஜுனை போய் கேட்கணும்ல சார், அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி அந்த ஃபோனை ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்கல்ல, வழக்கு போட்டிருக்கீங்களா? அவரும் அப்படியே சொல்ல போகிறார், எது இருந்தாலும் எங்கள் தலைவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். 67 77 77 67 67 77 2026 அப்படின்வார். சார் அது இல்லை சார், இந்த ஆணவ கொலை சம்மந்தமாக உச்சநீதிமன்றம் அதாங்க 67 77 2026 இப்போதைக்கு இதுதான் பதில் அப்படின்றாப்புல. வேற என்ன? இது எதுவுமே கேட்கல, கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் கார்டு போட்டு ஒட்டிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் இந்த ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தருக்கிறாப்புல, அவருக்கு வேலையை தான் அந்த ஜும்லா கமிஷனே இருப்பார். எதுவுமே இது பண்ணல, எதாவது டைவர்ட் பண்ண, ஏதாவது உனக்கு கூப்பிட்டு 2 3 இது அதுக்குன்னா ஒரு 7 8 பேர் இருக்கிறானுங்க அவர் ஆளுங்க, அவங்கள கூப்பிட்டு இதெல்லாம் போட்டு விடு அப்படின்னா அவன் போட்டு விட்ருவோம். அப்படியே சுத்தம், நம்மளும் இதுக்கு வேணுக்கிட்டு பேசிட்டு எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் கதையை மட்டும் போயின்னே இருப்பானுங்க. அடுத்து புதுசாக இன்னொரு கடை திறப்பானுங்க. ஏன்டா அன்றைக்கி சொன்னியோட கடை என்னடா ஆச்சுன்னா அதெல்லாம் யாரும் கேட்கவும் மாட்டாங்க. இன்றைக்கி ஊடகங்கள் நிலையம் அதுதான். என்ன எதாவது உருட்டுறது, வெக்கமே இல்லாமல் அடுத்தது கடந்து போய்கிட்டே இருக்கிறது. இதுன்னே இன்றைக்கி உருட்டுனீங்களே அப்படின்னா அதை பற்றி பதிலாக சொல்ல மாட்டாங்க. அதிமுகவில் என்னென்ன உருட்டு விட்டுனாங்க, அவங்க சொன்ன கதைக்கு பார்த்தா இன்றைக்கி எஸ்பி வேலுமணி திமுகவில் இருக்கணும், அமைப்பு செயலாளர் எஸ்பி வேலுமணி திமுக அப்படின்னு இருக்கணும். எங்கே இருக்கிறாரு? இங்கே தான் இருக்கிறாரு. அவங்க சொன்ன கதை பிரகாரம் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் அட்மிட் ஆகிருக்கணும் ஹாஸ்பிட்டலில். ஏன்னா 6 பேர் அடித்தா என்ன ஆகும்? அவங்க சொன்ன கதை பிரகாரம் அதிமுக பொதுச் செயலாளராக செங்கோட்டை ஆகிருக்கணும் நேரத்துக்கு. எதாவது நடந்ததா? இல்லை. யாரா கேட்டோமா ஏன்டா இல்லை நடக்கலை இதெல்லாம் சொன்னீங்களான்னு? அவ்வளோதான். நேற்று ஒருத்தன் போடுறான், நாங்கள் தான் முதல்ல சொன்னோம் வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக வருவார் என்று. எப்படி? ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பு நடக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை உருவாக்கிடுவாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டா, இப்போ இன்பநிதி அரசியலுக்கு வரார், இன்பநிதி அரசியலுக்கு வராருன்னு பரப்பி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் அதை பேசுவோம், 4 பேர் பேசுவாங்க பண்ணுவாங்க. நாளைக்கு இன்பநிதி அரசியலுக்கு வந்தால் நாங்கள் தான் முதல்ல சொன்னோம் இன்பநிதி அரசியல் வர. ஆனால் நோக்கம் என்ன? முதல்ல அந்த கருத்தை உருவாக்கி உங்களை தயார்படுத்திடுவாங்க சார். அப்படி தான் உதயநிதி. அப்படி அவர் ஆமாம் உதயநிதி தான் நடந்தது. அப்படி வரும்பொழுது இப்போ எங்கள் குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்க, எம்எல்ஏ நிற்க மாட்டாங்க, நான்லாம் நிற்க மாட்டேன், நடிப்பு தான் என் இது, கலை சேவை செய்து பாரத் அவார்டு வாங்கணும் தான் என்னுடைய இதுன்னு சொன்னார். ஆனால் கருத்து உருவாக்கப்பட்டது, உதயநிதி வரப்போகிறா, நிற்க வைக்க போகிறான், நிற்க வைக்க போகிறான், நிற்க வைக்க போகிறான். நிற்க வச்சாங்களா? அப்புறம் ஆளுங்களை விட்டு அமைச்சர் ஆகிடுவீங்களா? நான்லாம் அமைச்சர் ஆக மாட்டேன், முடியவே முடியாதுங்க அப்படின்னாரா? சீனியர்லாம் இருக்காங்க ஆக்குனாங்களா? இந்த இதை ஒரு கருத்தை பரவ வச்சு நம்மளை அதை தயார்படுத்திடுறது. அதுக்கு பிறகு வரும்போது இதுதான் தெரியுமா, அப்போவே தெரியுமே, எனக்கு அன்றைக்கே தெரியுங்க அப்படின்னு. அன்றைக்கே உனக்கு தெரிய வச்சுதான் அவங்க தானே, அவங்க நோக்கமே தானே. அந்த மாதிரி அடிப்படையில் தான் இந்த மாதிரி கருத்துக்களை உருவாக்குறது. இது இப்படி இப்படி இப்படின்னு அதை நம்பிக்கிட்டே நம்ம அந்த மாதிரி டிஜிபி இதை ஒரு பொறுப்பு டிஜிபி கொண்டு வர போகிறான்னு அவன் சார்பு ஊடகவியலாளர் தானே, இதை நீயே பரப்பு, நீயே போடு, போட்டான். இப்போ வந்துடுச்சு, வரப்போகுது. பார்த்தியா, நான் தான் சொன்னேன், நீ தான் சொன்னேன். நான் உன் அறிவு எப்படி இருக்குது, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க கொடுக்குறத எடுத்து போடுறது, அந்த போட்டதை வச்சு பண்ணுறது. ஆனால் இந்த நடைமுறை என்ன, இது தப்பு, இதில் எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு எதிர்த்து கேட்குற பத்திரிகையாளராக நீ இல்லை. ஏன்னா உனக்கு அதில் நாலேஜே கிடையாது. ஆனால் உன் நாலேஜ்னா என் சோர்ஸ் கரெக்டு, உன் சோர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றா அவன் பயன்படுத்தினு இருக்கான், அதனால நீ அவனை இது பண்ணிகிட்டு இருக்கிற, அவ்வளோதான். இதுக்குன்னா பெரிய சோர்ஸு மொத்தமே 8 டிஜிபி தான் இருக்காங்க, அதில் யாராவது ஒருத்தர் தான் போட்டாகணும். அது நடைமுறை என்ன, அதை பற்றி இது ஏன் வரக்கூடாது, யார் வரணும், நடைமுறை இது மீறுறாங்க, இதை சொல்கிறது தானே பத்திரிகையாளருடைய வேலை. இன்றைக்கி இதுதான் இந்த மாதிரி உருவாக்கிடுவாங்க, அந்த கருத்தை அப்படியே நம்பிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா நடந்துகிட்ருக்கு. சார் இன்னொன்று, விஜய் மாநாடு முடிஞ்சது சார், அதுக்கு அடுத்து சீமான் அவர்கள் நானும் பிப்ரவரி 7ஆம் தேதி மாநாடு நடத்த போகிறேன், இது இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக இருக்குமா சார்? ஏன் சீமானுடைய மாநாடு விஜய் ரசிகர்கள் பதிலடியாக இருக்கணும்? ஏன்னா அந்த மாநாடு எந்தெந்த மாதிரி அணில்கள் அப்படின்லாம் சொல்லி இப்போ நிறைய பல விமர்சனம் வந்தது, இப்படிலாம் நடக்கவே கூடாது மாநாடு அப்படின்ற மாதிரி. மாநாடு இப்படி நடக்கூடாதுன்னா பலரும் போட்டிருக்காங்க,
அப்போ அவங்க போகிறதெல்லாம் இவங்க விஜய் பிரேமலதா கூட்ட போகிறாங்க ஜனவரி மாதம். அதையும் விஜய்க்கு பதிலடியாக இருக்கக்கூடாது? மாநாடு எப்படி நடக்குதுன்னு பல மாநாடுகள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சார் ஆனால் அந்த மாநாட்டில் கூட சீமான் ஒழிக தானே சார் பேசினாங்க. யார் பேசணும்? அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் பேசதான் செய்வான். ஸ்டாலின் ஒழிகன்னு பேசுவான். அதுக்காக நீங்கள் எப்படி கோத்துக்குவீங்க? மாநாடு தேர்தல் நேரத்தில் எல்லாரும் போடுவாங்க. இந்த விஜய் ஜான் பாண்டியன் ஒரு கட்சி வச்சுருக்காரு. யாருக்காவது தெரியுமா? தென் மாவட்டத்தில் வரவங்களுக்கு தெரியும், வட மாவட்டத்தில் வரவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ அவர் ஒரு மாநாடு போட்டார் தெரியுமா? தமிழக முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு கட்சி அவர் மாநாடு போட்டார். அடுத்து ஜவாஹிருல்லா வருஷம் பூரா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போ அவர் ஒரு மாநாடு போடுறாரு. 31வது ஆண்டோ ஏதோ வருது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மாநாடு போடுவாங்க. இந்த மாநாடுன்றதை ஒழுங்காக போகிறதுன்னு பார்த்தா இடதுசாரிகள் இருப்பாங்க. அவங்களுடைய கட்சி மாநாடு நடக்கும், தேர்ந்தெடுக்கிறதுக்கான மாநாடு. அது பிரதிநிதிகள் மாநாடு, விவாதம் நடக்கும். செயலாளரை ஓட்டு போட்டோ இல்லாட்டி பேனலை ஓகே பண்ணி ஏதோ ஒரு வகையில் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ திமுக வருஷம் இந்த 30 விழா அந்த மாநாடு இந்த மாநாடுன்னு அவங்க போடுவாங்க. அதிமுகவும் அது மாதிரி எழுச்சி மாநாடுன்னு நம்ம இவரும் போட்டார்ல. இதே ஆதவ அர்ஜுனா திருமாவளவனை வச்சு எழுச்சி மாநாடுலாம் போட்டார். அதில் தீர்மானம்லாம் நிறைவேற்றினாங்கல்ல. அந்த மாநாடு எப்படி இருந்தது? எவ்வளோ நேரம் நடந்தது? எவ்வளோ பேர் பேசுனாங்க? அதே ஆதவ அர்ஜுனா தானே இங்கே இருக்கார். ஏன் இங்கே மாநாடு மாதிரி நடக்கலை? இது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தான் நடந்தது. கூடி கலையர் தானே. கூடி கும்பலாக கோஷம் போட்டு கலைஞ்சு போயிட்டாங்க. அதில் ரேம்பாக்கும் கிட்டத்தட்ட ஆடியோ லான்ச் தான். அவருடைய ஸ்பீச்சும் ஆடியோ லான்ச் தான். தீர்மானம் கிடையாது. வேறு யாராவது பேசுனீங்கன்னா கிடையாது. ஆடியோ லான்ச்சில் பாருங்கள் அதே மாதிரி தான். வேறு யாரும் அவ்வளோ பேச மாட்டாங்க. பேசுகிறவங்களும் அந்த ஹீரோவை புகழ்ந்து பேசுவாங்க. இங்கேயும் அதே நடந்ததா? புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் அரசியல் பேசலை, ஹீரோவை புகழ்ந்து பேசிட்டு போயிட்டார். மற்றவர்களும் பாருங்கள் விஜய்க்கு அரசியல் தெரியலன்றாங்க. உண்மைதான்ட்டாவில் நீயே ஒத்துக்கிறியாப்பா அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்களும் புகழ்ந்து பேசிட்டார். அடுத்து ஆதவ் வந்தார், அவரும் புகழ்ந்து பேசிட்டு போயிட்டார். ஒவ்வொருத்தரும் என்ன 26ல் சிஎம் வருவார், அவரை வச்சு அது அப்படி இப்படி. அப்போது அந்த மாநாடுன்றதை மாநாடாக நடக்காமல் ஆடியோ லான்ச்சாக நடக்குது. இதை போய் நீ மாநாடு எப்படி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் மற்றவங்க மாநாடு நடத்துனாங்கன்னா நான் அவங்க அரசியலை கேள்விக்குரியதை தான் பார்ப்பேன். அவர் வேறு லெவலுக்கு ட்ராவல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு. நேற்று ஒரு கிறிஸ்தவர்கள் இதில் பேசுகிறாரு. அவர்கள் ஒருத்தர் எந்திரிச்சு பாடம் நடத்துகிறாரு. நீங்கள் உங்களுக்கு இந்த அப்போஸ்தலர் இதுவா தெரியல சார், அதை பற்றி பேசுனதுக்கு நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, பைபிள் படிக்கின்றாரு. அந்த பாதிரியார் உட்காந்துட்டு எல்லா தலைவர்களும் தற்கொலைன்னு பேசினுக்கிறாரு. நீ சீமான் ஆதரி, எல்லா தலைவர்களும் தற்கொலைன்னு பேசக்கூடாது, தப்பு அது. அப்போ சீமான் அதுக்கு பதில் கொடுக்குறாரு அந்த இவருக்கு, பைபிளை படின்னு சொன்னவருக்கு. இயேசு மனிதம் போதித்தாரா அல்லது மதத்தை போதிச்சாரா சொல்லுங்க அப்படின்னு. அவர் பதில் சொல்ல முடியல. அப்புறம் அந்த பாதிரியாரை சொல்கிறார், இயேசு மனிதத்தை தான் போதிச்சாரு, அவருடைய 13 சீடர்கள் தான் மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை போதிச்சாங்க, அவர் சொல்கிறது தான் கரெக்டுன்றார். அதற்கு பிறகு அவர் சிறுபான்மை நீ ஏன் உங்களை தாழ்த்திக்கிற, உன்னை ஏமாத்துறாரு ஸ்டாலின், என்ன சிறுபான்மைன்னு சொல்கிற, அப்போ நீ யாருன்னு கேட்கணும். நீங்கள் சிறுபான்மை மதம், இந்த மதம் சிறுபான்மை அந்த மதம் சிறுபான்மைன்றது என்ன அர்த்தம்னா நாங்கள் இந்துக்கள் பிரதிநிதியாக இருக்கிறேன்னு தான் ஸ்டாலின் உங்களுக்கு உணர்த்துறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் யார்? தமிழன்றதில் வந்துட்டீங்கன்னா நீ தமிழனாக இருக்கிறாய், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறாய், நீ இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறாய், ஆனால் தமிழன். நீ இந்து மதத்தை பின்பற்ற தமிழன்றது ஒரு பெரிய இதுவாக இருக்கும், அந்த இதில் தான் வரும். ஆனால் நீங்கள் சிறுபான்மைன்னு உங்களை இது பண்ணி அதன் மூலமாக உங்களை இது பண்ண பார்க்குறாங்க, அந்த மாதிரி பேசுகிறாரு. அப்போ இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவார்ந்த ஒரு இதை நோக்கி நகருது. நீங்கள் சிறுபான்மைன்னு வச்சுட்டு பண்ணுறது. பெரியார் இதை பற்றி ஒரு இதை சொல்கிறாரு, யாரை வெறுக்கணும்னு பெரியார் சொன்னார் அப்படின்னு. நம்மிலும் தாழ்ந்தவர்கள் பார்ப்பனர்கள், நம்மிலும் தாழ்ந்தவர்கள் இஸ்லாமியர், கிறிஸ்தவர், இவர்கள் 4வரும் நமக்கு எதிரிகள். அதாவது அவர் கடவுள் நம்பிக்கை இதை வச்சு சொன்னார்னு அந்த இது எனக்கு அவர் சொன்னது உறுதியானதா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி சொல்லியிருந்தா அது மிக மோசமான ஒரு விஷயம். நம்மிலும் தாழ்ந்தவர்கள்னா அப்போ அந்த எந்த வர்ணத்தை, வர்ணாசிரமத்தை, சனாதனத்தை பெரியார் எதிர்க்கிறாரோ அதுக்குள்ளேயே தான் அவர் போய் சொல்கிறார். நம்மிலும் தாழ்ந்தவர்கள்ன்ற வார்த்தை வரக்கூடாது. பிறப்பால் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் இல்லைன்றதானே. அப்போ இது அவர் சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னதாக சீமான் பேசுகிறார். அப்போ நீங்கள் அந்த மாதிரி விவாதங்கள் இஸ்லாமியர்கள் மத்தியில் போய் பேசுறது, கிறிஸ்தவர்கள் மத்தியில் பேசுறது ஒரு அடுத்த கட்டத்தை நகர்றாரு. நீங்கள் ஒருத்தன் எந்திரிச்சு கண்ணாடி போட்டவன் அசால்ட்டாக அடிக்கிறான். அப்போ அவர் திரும்பி பேசும்பொழுது இவருடைய டெப்த்து தெரியுது. அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் அந்த பாதிரியார் தான் சொல்லுவார், இங்கே அவர் கிறிஸ்தவம் சிறந்ததா, பைபிள் என்ன சொல்லியிருந்ததை பேச வரல,
அவர் இங்கே அரசியல் பேச வந்திருக்காரு, அது சம்மந்தமாக கேள்வி கேளுங்கன்னு அப்புறம் தான் டாபிக் மாறுது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் ஒரு தலைவர் போய்கிட்டு பண்ணுறாருன்னா அது துணிச்சல், அதுதான் பாராட்டணும். தமிழ் தேசியம் சிறந்ததா இல்லாத திராவிடம் சிறந்ததான்றதை பற்றிலாம் நமக்கு தேவையில்லை. எந்த கொள்கை மக்களுக்கு கரெக்டாக போகுதான்றதான் மேட்ரு. சீமானே இந்த தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே தப்பு பண்ணாருன்னா தப்பு தான். திராவிடம் பேசிக்கிட்டு உருட்டுறாங்கல்ல, நீங்கள் உங்கள் திராவிடத்தை வச்சு காவிரி நீரை கூட வாங்க முடியல, முல்லை பெரியாரில் கூட ஒரு விஷயம் பண்ண முடியல. ஆனால் திராவிடம் சொல்லிக்கிறாங்க. ஏன் திராவிடம்னா மொழியால் இவர்கள் அந்நியப்பட்டு நிற்கிறாங்க. பெரும்பாலும் ஆட்சி செய்கிறவர்கள் மொழியால் அந்நியப்பட்டு நிற்கும் பொழுது அந்த இடத்துல திராவிடன்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். ஆனால் இன்னொரு புறம் பார்த்தால் நீங்கள் இந்தியாவில் யாரும் எந்த மாநிலத்திலும் எங்கும் பண்ணலாம், எங்கேயும் குடியேறலாம் அப்படின்றது நமக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்க உரிமை. அதனால் இந்த 2 முரண்களும் பயணப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். நீ வாழலாம், ஆனால் என்னை ஆளக்கூடாதுன்னு இவர் சொல்கிறாரு சீமான். கரெக்டா? தமிழ் தேசியத்தோட பிரதான இது. ஆனால் நீ எங்கும் வாழலாம், நீ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எதுவும் பண்ணலாம், எந்த இதுவும் இருக்கலாம், அரசியலமைப்பு சட்டம் தான் உரிமையை கொடுத்துருக்குன்றது. அப்போ 2ம் முரணாக இருக்கிறது. அதனால் அந்த முரணை எல்லாத்தையும் காலம் தான் தீர்மானிக்கும், நம்ம உட்காந்து தீர்மானிச்சுட்டு முடியாது. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் வந்து இருக்கார் சார். ஆனால் நம்முடைய நாட்டினுடைய முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர், அரசியல்வாதிகள் யாரும் இருந்தாலுமே வந்து இந்த அரசு மருத்துவமனையை வந்து போய் அணுக மாட்டாங்க, பெரிய பெரிய மருத்துவமனையை அணுகிறாங்க. 101 வயசான பிறகும் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு எப்படி பார்க்குறீங்க சார்? என்ன சொல்ல, அவர்கிட்ட காசு இல்லை, காசு இருந்தும் அவர் அங்கே இருந்தார்னா சொல்லலாம். ஆனால் அவர் அப்பழுக்கற்ற தலைவர். அதனால் வந்து நம்ம அவரெல்லாம் நீங்கள் வந்துட்டு இப்படி இது பண்ண முடியாது. மற்றவர்கள் கொளுத்த பணம் வச்சுருக்காங்க, உயிர் பயம் இருக்குது, அரசு மருத்துவமனை நம்பிக்கை இல்லை. அதனால் அவர்கள் போய் ரேலா, அப்போலோ எங்கெங்கே இருக்குதோ அங்கே போய் படுத்துக்கிறாங்க. இவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. இன்றைக்கி அவர் வாழ்கிற காலத்தில் நம்ம வாழ்கிறோன்றது வந்து உண்மையிலேயே பெருமைப்படத்தக்க விஷயம். நாளைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு ஒருவேளை இந்த மாதிரி தலைவர்களை பற்றி ஞானம் அறிவு இருந்து கேட்டால், அம்மா நான்லாம் பார்த்துருக்கேன், பேசியிருக்கோம், அவரோடலாம் பேச்செல்லாம் கேட்டிருக்கோன்னு சொல்கிறது. சங்கரையா, நல்லக்கண்ணி இவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் ஆனால் ஜீவா வாழ்ந்த காலத்தில் வாழலை யாருமே, அப்பழுக்கற்ற தலைவர் அந்த மாதிரி, பாரதியார் மற்ற மாதிரி. அப்போ இவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோன்றது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏறத்தாழ 18 ஆண்டுகள் தலைமறைவாகவும் சிறை தண்டனையும் அனுபவிச்சிருக்காரு, சுதந்திரத்துக்கு முன்பும் பின்பும். இவருக்கும் சங்கரையாக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமை. 2 பேரும் ஒன்றா இயக்கத்தில் வந்தவங்க, 2 பேரும் ஒரு சேர போராடியவர்கள், 2 பேரும் ஓரளவு ஒரே அளவுக்கு சிறை தண்டனையும் தலைமறை வாழ்க்கை கிட்டத்தட்ட 17-18 ஆண்டுகள்னு 2 பேரும் எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். 2 பேரும் கட்சியில் இருந்தாலும் பிரிந்து இருந்தாலும் 2 தலைமை தாங்கினவங்க. 2 பேரையுமே நீங்கள் அவருடைய நேர்மை தியாகத்தை நீங்கள் எங்கேயுமே பிரித்து பார்க்க முடியாது. 2 பேருமே அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். சங்கரையா 100 வயதை கடந்தார், அவர் போற்றப்பட்ட நிலைமையில் அவர் மறைந்திருக்கிறார். அதே அளவுக்கு தான் இன்றைக்கி நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய தியாக வாழ்க்கையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். அவருக்கு மீசை இருக்காது, தெரியும்ல, என்ன காரணம்? சுட்டு இது பண்ணல, அதாச்சு. அந்த மாதிரி தியாக தழும்புகள் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எல்லாம் அவர்களுக்கு அந்த மாதிரி அனுபவித்தவர்கள் ஒவ்வொருத்தரும். இந்த மாதிரி கதைகள்லாம் பேசணும்னா எவ்வளோ இருக்குது. அதாவது அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள். அவர்களுடைய தியாக கதையெல்லாம் கேட்டால் நமக்கு கண்ணீர் வரும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு நடிகர் பின்னாடி இதுவும் அதுதான் பெரிய இதாக பேசப்படுது. வேறு வேறு லெவல்லாம் இருக்காங்க. சினிமாவை மிஞ்சின சாகசெல்லாம் இருக்குது. மதுரையில் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மேலே தேசிய கொடி ஏற்றுவன்றார். நம்ம இங்கே பாஷ்யம் தெரியும்ல, நம்ம கோட்டை கொடி ஏற்றினவர் மேலே கொடி ஏற்றிட்டார். துப்பாக்கியில் சுடுறாங்க, அவர் குதிச்சிட்டே இருக்கார், சுடுறாங்க. நல்ல வேலை குண்டு பாயில தப்பிச்சிட்டார். அவர் திருவள்ளுவர் படத்தை அவர் தான் வரைஞ்சவர். அவர் ஒரு ஐயங்காராக இருந்தனால அவர் பெரியதாக அறியப்படவில்லை. இங்கே அது ஒரு பிரச்சனை இருக்குது, தெரியும்ல. திராவிடன் பேசுகிறாங்க. பாரதியாரும் நம்ம திராவிடத்தில் வந்தவர் தானே. ஆனால் அவரை ஒரு மேல் ஜாதி யாரை பார்த்து அவரை பெருசாக நம்ம தூக்கி கொண்டாடலையே. இன்னைக்கு வல்லத்தோல் மற்ற இவர்களுக்கு இருக்கிற ரவீந்திரநாத் தாகூர் மற்றவர்கள் இருக்கிற அந்த ஒரு இது இங்கே பாரதியாருக்கு இல்லையே. ரொம்ப லேட்டாக தானே பாரதியாரை கொண்டாட ஆரம்பித்தோம். இந்த மாதிரி எவ்வளோ பேர் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சாகசம் தான் அவர் மதுரை மேலே நான் கொடியேற்றுவேன். அவர் சொல்லிட்டு செய்வாராம். அவர்கிட்ட ஒரு பியூட்டி என்னன்னா சொல்லிட்டு செய்வாராம். எப்போவுமே சொல்லிட்டு என்னடா இவர் அப்படின்ட்டு வெள்ளைக்கார கவர்மெண்ட்டுக்கு பெரிய அசிங்கமாக போச்சான். இத்தனாம் தேதி நான் மேலே கொடியேற்றுவேன் அப்படின்னு.
இன்னும் ஒரு சின்ன ஊர் தானே, ஊரே தெரியுது, எல்லா ஜனங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. வெள்ளைக்கார கவர்மெண்ட்டு கோயிலை சுற்றி 2 நாளைக்கு முன்னாடியே ஃபுல்லாக ஃபோர்ஸை இறக்கி யாரும் உள்ளே போகாமல் எல்லாரும் செக் பண்ணி அனுப்புறது. இந்த மாதிரி கரெக்டாக சொன்ன நாள் அன்னைக்கு கோயில் கோபுரத்தில் ஒரு விளக்கு எரியுது, கொடி தேசிய கொடி. உடனே திமு திமுன்னு ஓடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஆளை காணும். இவர் இன்னொரு வழியாக இறங்கி ஓட்டார். இவர் என்னன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே மேலே ஏறிட்டாப்புல. வேர்கடல தண்ணி எடுத்துக்கின்னு கொடி கம்பு எல்லாம் எடுத்துக்கின்னு மேலே போய் உள்ளே உட்காந்து சைவம் கீழே தேர்ந்துக்கிறான். 2 நாள் முன்னாடியே போட்டு டைட்டாக, யாரும் வரக்கூடாது, பைய காமி கொடிக்குதா அது இதுன்னு. அவன் கொடி குறிவன் மேலே உட்காந்துக்கிறான். எல்லாம் கொஞ்சம் டைமில் கொடி எதிர்த்து போயிட்டான். மாட்டியிருந்தா சுற்றுப்பானு. இது ஒரு சாகசமான ஒரு நிகழ்வு, ஆனால் உணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் நாட்டுக்காக இன்னும் ஒரு கடுமையாக போராடி இது பண்ண எல்லாம் இருக்காங்க. குயிலி ஒரு வச்சிருக்காரு ஐநா தலைவர், கொள்கை தலைவர்கள். அவங்கள்ட்ட இருந்தவங்கன்னா குயிலியுடைய தியாகம் வேற லெவலு. வெள்ளக்கார சண்டை போடுறாங்க, ஒரு ஆயுத கடங்கு அடிச்சிட்டு இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. அவங்களும் அவங்க கணவரும் உடம்புல குண்டை கட்டிட்டு நேராக போய் பாஞ்சிட்டாங்க. ஆயுத கடங்கு முதல் தற்கொலைப்படை வீரர்னு அவங்கள தான் இருப்பாங்க. அவ்வளோதான், செதறிச்சு. அந்த மாதிரி வீரமங்கை யார் நீங்கள் நினச்சி பார்க்குறா? குயிலி இது யாருன்னு கேட்டால் சொல்லுவாங்க, சார் இல்லை அது வானத்து மேலே, அது நல்லா ஆடுவாங்க சார். ஜனகராஜோட பாடுவார், அவங்க தானே சார்? சார் அவங்க இயற்கையாக முஸ்லீம் சார், உருது முஸ்லீம் சார். அவங்க இந்த படத்தில் கூட முரளி கூட மொத படத்தில் அறிமுகமானாங்க சார். அவ்வளோ விவரம் சொல்லுவான். ஏய் அந்த குயிலே கேட்கலடா, அந்த வேலூர் இது குயில் கேட்டோன்னா தெரியாது சார். இதுதான் நிலமை இன்னைக்கு சார். ஆனால் நம்ம நல்லகண்ணுக்கிட்ட நாங்கள் பார்த்த முதல் விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில் அந்த திகைசால் தமிழர் விருதுன்னு சொல்லிட்டு முதல்வர் ஒரு 25,000 ஒரு அதே வாங்கி கொடுத்துருவார் யாருக்காவது. வாங்கி அதிக காசு போட்டு கொரோனா நிதி உதவின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்தாரு சார். அவருக்கு இது மாதிரி பல தலைவர் இருக்காங்க. இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட்டு மிக பெரும் கோடீஸ்வரர். பிறக்கும் போத ஜமீன்தார் மாதிரி அவங்க நம்பூதிரிப்பாட்டு இந்த ஃபேமிலி. அந்த ஃபேமிலிலாம் எப்படின்னா அங்கே பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. இவர் கூட பிறந்தது 16 பேர். அவங்க அப்பாவுக்கு வேறு வேலையில போல. அப்போ 16 பெண்கள். இவர் சொத்தை பிரித்து 16 பெண்களும் கொடுத்தாரு. இவர் நிறைந்த படிப்பாளி. கம்யூனிஸ்ட் காங்கிரஸில் இருந்தார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஏற்றுக்கிட்டவர். காங்கிரஸ்குள்ளே சோசியலிஸ்ட் காங்கிரஸ்னு இயங்கி பிற்பாடு தான் கம்யூனிஸ்ட் கட்சியாக வெளியே வர்றாங்க. அப்படிப்பட்ட தலைவர் தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல. தனக்கு இருந்த இதை கூட கட்சி கொடுத்துட்டாரு. தேசாபிமானின்னு நீ ஒரு பத்திரிக்கை இங்கே தினமலர் தினத்தந்தி ஈக்குவல் அங்கே கேரளாவில் மனோரமாவுக்கு அப்புறம் அது பெரிய பத்திரிக்கை, கட்சிக்காரங்க வாங்குகிற பத்திரிக்கை. அதுக்கு அவர் ஒவ்வொரு தன்னுடைய வாழ்க்கையை அந்த பத்திரிக்கையை இம்ப்ரூவ் பண்ணுறது உழைச்சிருக்காரு. இது நடுவில் அவருக்கு வாடகை வீடு இதுதான். அவர் திடீர்னு கட்சி முடிவு பண்ணி அவருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுப்பாங்க. அந்த வீடு இது பண்ணிட்டு அந்த வீடை விற்று கட்சிக்கு நிதியாக கொடுத்துருவார். அந்த வித்த காசுக்கு நான் டியூ நான் கட்டிக்கிறேன்ற மாதிரி அது பண்ணுவார். இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறது ரொம்ப எளிமையானவர். எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. இங்கே சென்னையில் தீக்கதிரி திறக்கும் போது அவர் வந்தார். அவர் கூடயே இருக்கிற பாக்கியம் கிடச்சிது. பாக்கெட்டில் பார்த்தா 4 ரெனால்டு பேனு கலர் கலராக, ஒன்றில் ரப்பர் பேண்டு சுற்றி வச்சுக்கிறாரு. அவ்வளோ பெரிய தலைவர். அந்த மாதிரி அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இப்போ சொல்லுவாங்கள்ல, தன் கையால் தானே நடந்தார், தன் காலில் தானே நடந்து ஷாப்பிங் செய்த முதல்வர் அப்படின்னு. அந்த மாதிரி தன் கையால் தானே ஷேவிங் பண்ண தலைவர்கள் அவங்களாம். அந்தளவுக்கு ரொம்ப எளிமையாக வாழ்க்கை வாழ்ந்தவங்க. இன்னும் இவர் அதே நேரத்தில் தான் இங்கே ஒரு இது நடந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்துடைய ஏதோ ஒரு விழா நடந்தது. அப்போ ஜோதி பாசு வந்திருந்தார், முதலமைச்சர். அவர் இங்கே இதுக்கிட்ட போகும்போது ஆற்காடு ரோட்டில் தான் போகும்போது டிராஃபிக் இது பண்ணுறேன். என்ன எது என்ன இல்லை சார் போகிறீங்க, அது வாட்டில் அவங்க வாட்டில் போட்டால் நம்ம வாட்டில் போவோம், இதில் என்ன இருக்குது, ஏன் தேவையில்லாமல் ஒரு இதை பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அவருக்கு இதெல்லாம் ஒரு அதிசயமாக இருந்தது. இங்கே பண்ணலன்னா தான் கொண்டுருவான். ஏன்டா நான் வரும்போது 3 கார் போச்சு, யாரா அது கூப்பிடு, டிசியை கூப்பிடு அப்படின்ற அளவுக்கு போயிடும். ஊரே அப்படி ஜிரோன்னு இருக்கணும். பார்த்துருக்கீங்களா? ஜிரோ அப்படியே எல்லாம் பதட்டமாக இருப்பான். ஏதோ வார் தொடங்குற மாதிரி இந்த அதிகாரிகள்லாம். முன்னாடி முதல்ல ஒரு பெட்ரோல் போயிடும், ஒய் 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 ஒயின்னு போவார். அடுத்து இன்னொருத்தர் வருவார். அப்போ தான் பாவம் ஏதாவது திரும்பி டேய் திட்டு போயிடுவார் அவர். ஒய் 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 அப்புறம் ஒய் ஒய்ன்னு வரும். அப்புறமா பார்த்தா அப்படி இப்படி 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 இந்த அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி 8 கருப்பு கார் அப்படியே போவோம். எல்லாம் யாராவது ஓரம் பண்ணு பார்க்குறேன், தலைவர் பார்த்தா நான் வணக்கம் சொல்லலான்னு பார்த்தா இதுதான் இன்றைக்கி தலைவர் நிலை. சரி, நாளைக்கு தோத்துட்டீங்க, இந்த ஒய் ஒய்லாம் வருமா? தலைவரே வா 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 பின்னாடி வா, 5 கார் போவோம், அவ்வளோதானே? இதுதானே வாழ்க்கை?
அப்போ ஏன் ஒரு 5 வருஷத்துக்கு இந்த பந்தா பண்ணிக்கிறீங்கன்ற? முதல்வருக்கு பாதுகாப்பு இருக்கணும், அவன் இது முக்கியமான பாதுகாப்பு இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி போங்களேன். பார்க்குறோன்னா சொல்லுவான், எளிமையாக இருக்காருப்பா, பரவாயில்ல. என்ன அவ்வளோ ஒரு அச்சுறுத்தலா? இஸ்ரேல் இதுக்கு எதிராக தான் இருக்கீங்களா? உங்களை கொல்றதுக்காக ஹமாஸ் தீவிரவாதிகள் அதாவது நோச்சிக்குப்போம் அதுக்குள்ளே பில்டிங்குள்ளே ஒழிஞ்சின்னு காத்துனுக்குறாங்க. ஒன்றும் கிடையாதுல்ல. அதிகபட்சம் கல் எடுத்து அடிப்பான். அந்த மாதிரி அடிக்கிறது கூட யாருக்கும் தைரியம் கிடையாது. அப்புறம் என்ன என்னமோ ஒரு பந்தா இன்னைக்கு அதுதானே. எவ்வளோ பந்தா பண்ணுறோம், எவ்வளோ பகட்டான ஆடைகள் அணுகிறோம், எப்படி ஒரு 5 பேரை கூப்பிட்டு வரோம், எப்படி பார்க்கும்போதே அப்படி இருக்கிறோம். அப்படி எந்த மாதிரி காரில் வந்துடும். கவர்மெண்ட்டு கார் கொடுக்குது. என்ன 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதில் என்ன பெரிய சொகுசு மாறிடுமா? இன்றைக்கி கிறிஸ்டா அந்த மாதிரி கார்கள் தான் வருது. நம்ம இங்கே ஓட்டல்ல போகிறது ஜனங்க போய்கின்னு தானே இருக்காங்க. பஸ்ஸில் போகிறாங்க. அந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா டொம்முக்குன்னு பள்ளத்தில் வந்தோன்னா நம்ம காலிலேருந்து தலை வரைக்கும் அதிரும். இப்படிலாம் ஜனங்க வாழ்ந்து தான் இருக்காங்க. அப்போ ஒரு இருக்கிற கார்லேயே ஹையண்ட் கார் தான் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க, அமைச்சர் முதல்வருக்கு. ஆனாலும் அந்த காரு கூட எங்களுக்கு ஈடு இல்லை அப்படின்னு ஒரு 2 கோடி ரூபா காரில் போகிறீங்க. நாளைக்கு இன்றைக்கி நீங்கள் நல்ல கண்ணு பற்றி கேட்குறீங்க, நாளைக்கு இது மாதிரி பெருமை பேசுறதுக்கு ஏதாவது இருக்குமா சொல்லுங்கள். வேணுன்னா ஒரு 4 பேர் உக்காந்துட்டு 2 கோடி ரூபா காரில் போனார்னு பெருமை பற்றிக்குவோம். இதுதானே. நான் எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் கூட யாரும் கவர்மெண்ட் கொடுத்த காரில் தான் போயிருந்தாங்க. இவர் கூட இப்போ கவர்மெண்ட் காரில் தான் போயிருந்தார், உதயநிதி. அதில் தான் எடப்பாடி மறந்து போய் அவர் காரு கதை போய் திறந்து உட்கார போவார். ஆனால் இப்போ பார்த்தா அவரும் ஒரு டிஃபெண்டராக ஏதோ ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா மினிஸ்டர்களும் ஒரு சிலர் தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த காரு வெளிநாட்டுக்காரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது என்ன வாழ்க்கை? இந்த இடத்துல தான் நல்ல கண்ணு போன்றவர்கள் அந்த ஒளியாக ஜோதியாக பெரிதாக பிரகாசிக்கிறார்கள். நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்துக்கு நன்றி சார். மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி சார். நன்றி.